ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பொன்னி அரிசியை வச்சு எந்த விதமான சாஸும் ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பன்னீர் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துருங்க. நல்லா மிளகா உப்பு எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு 7-8 பல் பூண்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பன்னீரில் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். மிளகுத்தூளும் வேறு சேர்ப்போம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பீன்ஸு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோசு ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காய் நல்லா பொரியலுக்கெலாம் வதங்குற மாதிரி நல்லா வதங்கி வந்துடக்கூடாது. ஒரு 80% மட்டும் வெந்தால் போதும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காய் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே நாம் ஏற்கனவே வேக வச்சு சாதம் நான் 1 கப் அளவுக்கு சாதத்தை நார்மலாக குக்கரில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஃபேன் காற்றுல ஆற வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடும். எண்ணெய் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். நான் நார்மல் பொன்னி அரிசி வீட்டில் யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எந்த விதமான சாஸும் ஆட் பண்ணலை. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வச்சு கொடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாஸெலாம் ஆட் பண்ணலையே, டேஸ்ட்டு எப்படி இருக்குமோலாம் நினைக்காதீங்க. டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். காரம் மைல்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் அதாவது சிம்பிளாக வீட்டில் செய்கிறது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்